Hi friends, welcome to Wellsec channel. நம்மளோட Wellsec channel LED TV, லேப்டாப், கம்ப்யூட்டர், சேல்ஸ் சர்வீஸ், ஆஃபர்ஸ் இந்த மாதிரி ரெகுலராக நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏசி ஆக்சுவலாக கெல்வினேட்டரில் ஒரு 1.5 டன் ஏசியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ள அணில் பூந்து டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்டர்ஸு, மோட்டார் வயர்ஸு இது எல்லாமே கிடச்சிருக்கு. இப்போ அதை வந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு போர்டு ஆன் பண்ணி பார்த்துட்டு போர்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்காக போர்டெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஏசி வோல்டேஜஸ்லாம் கொடுத்து ஃபஸ்ட்டு போர்டு ஆன் பண்ணி பார்க்குறோம். போர்டு ஆன் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து இந்த மோட்டார்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி அது ஒர்க் பண்ணுதா அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இதோட ஏசி வேலை ப்ளக்கில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கனெக்ட் பண்ணி ஜஸ்ட்டு வோல்டேஜ் மட்டும் கொடுக்குறோம். ஆன் ஆயிடுச்சு. வேறு போர்டில் வந்து இன்டர்னலாக எதுவும் ஷார்ட்ஸ்லாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா அந்த அவங்க இதெல்லாம் தெரியுது. இப்போ நம்ம ஆன் ஆஃப் பண்ணி பார்க்குறோம். ரிமோட் எல்லாமே எவ்ரிதிங் ஒர்க் பண்ணுது. இப்போ இதில் இருக்க அந்த ஸ்டெப்டு மோட்டார் உள்ள நம்ம இண்டோர் யூனிட்டில் இருக்க மோட்டார்ஸில் அந்த வயர்ஸ்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அதை எப்படி நம்ம கட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் ஆன் பண்ணி பார்ப்போம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த கனெக்டரில் இருக்க ஒரு 3 வயர்ஸ் மட்டும் லைஸாக ஸ்லீவ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கழிச்சிருக்கு. அதனால் சின்னதாக வந்து ஒரு சின்ன பிட்டு 3 நீளம் போட போகிறோம். கொஞ்சம் ஓரளவு லென்த்து விட்டுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம மோட்டர் மாட்டுறப்ப கொஞ்சம் இடஞ்சலாக இருக்கும்போது ஒரு சின்ன லென்த்து விட்டே கட் பண்ணியிருக்கேன். இதுனே ஸ்டேப் கொடுப்பா. பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த எண்டு வரைக்குமே இங்கிட்டு எங்கே கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கேயும் கடிச்சிருக்கு. அதனால் இந்த ஒட்டி இங்கேயே கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஜாயின் பண்ணுறோம். ஆக்சுவலாக நமக்கு சேம் கலர் ஒயர் கிடைக்கல. இருந்தால் சேம் கலர் ஒயர் பண்ணி இன்னும் பெட்ரு. நாளைக்கு நீங்கள் கழட்டி பார்க்கும்போது உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு சேம் கலர்னால் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே ஆப்போசிட் வேறையும் நீங்கள் கையோட கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. மேக்ஸிமம் இப்படி நம்ம சால்டர் பண்ணுறோம். நம்ம இது கனெக்ட் பண்ண மட்டும் இல்லாமல் சால்டரிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபியூச்சரில் எப்பயுமே கட் ஆகாது. ஹெட் பேஸ்ட் மட்டும் கையோட நம்ம சால்டரிங் பண்ணிட்டோம்னா இது வந்து நாளைக்கு ஃபியூச்சரில் எப்பயுமே லைஃப் லாங் கட் ஆகாமல் இருக்கும். இண்டோர் மோட்டர் தான். இண்டோர் பார்த்தீங்கன்னா இதோட ரெட் வயருமே கொஞ்சம் உங்களுக்கு தள்ளி வரைக்கும் கடிச்சிருக்கு, கிட்ட வரைக்கும். அதனால் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு கிட்டக்க இருக்கோ அங்கே வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். கையோட கனெக்டர்லையும் அது சாதாரண ரெட்டுக்கு ரெட்டு வச்சுருக்கோம். இதோட கனெக்டர் ரெட்டோட ரெட்டாக வந்து கனெக்ட் பண்ணுறோம்.
ஃபஸ்ட்டு நம்ம பிளாக்கில் தான் கனெக்ட் பண்ணிருக்கோம். பிளாக்கில் வந்து சில ஒயிட்டு மட்டும் எம்டியாக இருக்குது. இப்போ ப்ரௌனான ப்ரௌனில் கனெக்ட் பண்ணுறோம். திரும்ப ஒரு ஒயர் கட் பண்ண போகிறோம். சேம் லென்த்து கட் பண்ணிக்கிட்டா பெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சேம் கருப்பு சவ மட்டும் இருக்கனால நம்ம இந்த ஒயிட் ஒயருக்கு அந்த கருப்பையை கொடுக்குறோம். பட் நீங்கள் 3 கலர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சேம் கலர்ஸ் கூட வாங்கிக்கிறது பெட்ரு. வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை கனெக்டர் கொடுத்துட்டு நம்ம மோட்டர் ஓடுதான்றது செக் பண்ண போகிறோம். இதோட கனெக்டரை வந்து நம்ம போர்டில் மாட்டோம். ஸ்ட்ரிங்காக வருதா சார் கனெக்டர்? மோட்டரோட கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து இது கண்ட்ரோல் யூனிட்டு. இதோட கனெக்டிங் போர்டு இருக்கா? இல்லையே.
இல்லை இது இதில் வருங்க உங்களோட இந்த பேனலில் இது வருதா இந்த இதில் வராது சார் இதில் வரும் இது சார் இது வந்து இதுக்குரியது இந்த இருக்குல்ல இந்த சிங்கு இதோட சிங்கு இது வந்து ஸ்விங் மோட்டர் இதோட ஸ்விங் மோட்டர் மாட்டியாச்சு இதுதான் அதோட மெயின் மோட்ரு இந்த கனெக்ட் வந்து இங்கே காமிங்க அது கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம் இதுதான் சார் நம்ம மோட்டரோட எந்த இதோட கெப்பாசிட்டி எதுவும் சார் இதோட வோல்டேஜஸ் தான் இங்கே இருந்தா இங்கே இருந்து இருக்குல்ல அது டேரெக்டாகவே ஆமாம் இது கண்ட்ரோல் ஆமாம் இது கண்ட்ரோல் ஆகி இங்கே வந்து இங்கேருந்து வோல்டேஜ் போகும் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஆன் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் இது ஏசின்றனால ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். ஏன்னா அந்த ஏசி டேரெக்டாக உள்ள வரதுனால பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப இந்த ஸ்விங் மோட்டர் வந்து இது சுத்தம் ப்ளஸ் இது இந்த கண்ட்ரோல் மோட்டருமே சுத்த ஆரம்பிக்கும். ஆன் பண்ணலாங்க. சரி தெரியாதா எக்ஸ்ட்ரா மேலே தூக்கி கொஞ்சம் அப்படி நீக்கி விட்டால் தெரியும் அது ஆகுது அதிலே விட்டுட்டோமா? அதே தேவை அது தெரியும். இல்லை நம்ம சுத்தருக்கு தெரியும். அதில் ஸ்லோ ஸ்பீடு ஹை ஸ்பீட் பார்ப்போம். அது வேகமாக சுற்றும் சார். தேவை நல்ல வேகமாக சுற்றும். நம்ம ஆன் பண்ண போகிறோம். நான் ஏசி ஆன் ஆகிடுச்சு. ஸ்விங் மோட்டரும் சுற்ற ஆரம்பிக்கிறேன். தெரியுதுல கிளியரா? சில இந்த மோட்டரும் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இல்லை இது ஃபிட்டிங் பண்ணிடுறீங்களா சார்? இல்லை ஃபிட் பண்ணிட்டேன்னா அந்த இருக்குல்ல கீழே இருக்குல்ல, கீழே அந்த இதோட இது பேக் சைடில் இருக்குது. அதனால கண்ட்ரோலாக தான் பாருங்கள். லோ ஸ்பீடு இது நம்ம பெரிய அந்த இதில் மாற்றம் ஸ்லோ ஆகுது. அவ்வளோதான் சார். சக்ஸஸ். போர்டு ஒர்க் பண்ணிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி போர்டெலாம் சின்ன சின்ன இஷ்யூனாலுமே டோட்டல் செட்டே அப்படியே மாற்ற நினைப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கிறது கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 99% நம்ம எந்த ப்ராப்ளம்னாலும் சால்வ் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும். அதனால் ஏதாச்சும் ஏசி ரிலேட்டட் உங்கள் போர்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்னா தாராளமாக கொண்டு வாங்க. இதனால பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.